ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உருளைக்கிழங்கு பட்டாணி செய்ய போகிறேன்ப்பா. அதுக்கு நான் கருவேப்பிலையும் சோம்பும் போட்டேன். பொரிஞ்சிருச்சு. நான் வெங்காயம் தக்காளி ரெண்டுக்கும் ஒன்றா போட்டுறேன். நம்மளுக்கு வதங்குதுப்பா. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு விட்டுலாம். இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சப்பா. நான் பச்சை பட்டாணி போட்டுறேன். இப்போ நம்ம வதங்கும் போது இதுக்கு தேவையான பட்டாணிக்கு தேவையான உப்பு போடுறேன்ப்பா. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் போடுறேன். நான் உருளைக்கிழங்குக்கு நான் உப்பு போட்டு வேக வச்சுருப்பேன்ப்பா. அது ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வேக வச்சிடலாம் பட்டாணி ஃபஸ்ட்டு. நல்லா நம்மளுக்கு பட்டாணி உப்பு காரம் ஏறிடுச்சுப்பா. நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இவ்வளோ பெரிய பீஸாக போடுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இதில் உப்பு போட்டதுனால இதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட். சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டோம்ப்பா. நல்லா இப்படி செவக்க இப்படி உருளைக்கிழங்கும் பட்டாணி வறுவல் இப்படி செய்யுங்கப்பா. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எந்த அளவு எப்படி பண்ணனோ அப்படியே நீங்களும் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு அந்த ரகசியம் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு வச்சுட்டோம்னா அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஜாலியாக இருங்க. சோத்திரம்.